பிக் பாஸ் வீடு அதை வந்து நம்ம ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கிட்டத்தட்ட வந்துட்டு அரசியல் மேடைகள் எல்லாமே வந்துட்டு அந்த பிக் பாஸ் வீடு மாதிரி தாங்க வந்துடுச்சு. ஏன்னா நீங்கள் முன்னெல்லாம் வந்துட்டு ஒரு சின்ன கிராமத்தில் வந்துட்டு ஒரு மீட்டிங் போடுறாங்க அப்படின்னா வந்து அந்த கிராமத்தில் பேசக்கூடிய பேச்சு வந்து அந்த கிராமத்தில் அந்த நேரத்தில் அந்த ஏரியாவில் வந்து பார்க்கக்கூடிய பொதுமக்களுக்கு மட்டுமே தான் வந்து அந்த பேச்சு வந்து சென்றடையும். அதை யாரும் வந்து வீடியோ பதிவுலாம் பண்ண போகிறது கிடையாது, வேற எங்கேயும் வந்து அது போய் சேராது. அப்படிங்கிறப்ப அப்போது பேசிய மேடை பேச்சுகள் வந்துட்டு சில நேரம் அந்த நாளாந்தர பேச்சாளர் வந்து ஆபாசமாக பேசியிருந்தால் கூட அந்த நேரத்தில் அந்த மீட்டிங்கை பார்க்கக்கூடிய அதற்கென்றே இருக்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸ் வந்து ரசிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி தான் தீப்பொறி ஆர்வம், வெற்றி கொண்டான், இந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு அரசியலை வந்து ஒரு பகடியாக கொஞ்சம் இறங்கி அடிக்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு என்னது இந்த ஆபாசம் கலந்த பேச்சுக்களோடு பேசுகிற மாதிரிலாம் வந்து பேசுவாங்க. அதை ரசிக்கக்கூடிய ஒரு கூட்டம் வந்துட்டு ரசித்து சிரிச்சிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அப்படி தான் இருந்துக்கிடுச்சு. ஆனால் இப்போ அப்படியான சூழல் கிடையாது. நீங்கள் மேடையில் போயிட்டு நீங்கள் தும்முனாலே போதும், அச்சுன்னு தும்முனாலே போதும், அதையும் வந்து வீடியோ கவரேஜ் பண்ணிட்டு எல்லாத்தையும் சுற்ற விடுவாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. அப்படிங்கிறப்போ வந்து ஒரு மேடையில் பேசும்போது அதுவும் நாளாந்தர பேச்சாளராக இல்லாமல் முதல் தர பேச்சாளராக ஒரு கட்சியின் முக்கிய பொறுப்பில் இருக்கும்போது நீங்கள் பேசும் ஒவ்வொரு சொல்லிலும் அதில் வந்து ஒரு சரியான ஒரு அர்த்தத்தோடு பேசணும். எதுவுமே வந்துட்டு யாரையும் வந்துட்டு இழிவுபடுத்துவதாக இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு அரசியல் ரீதியாக வந்துட்டு ஒருத்தர் மேலே வந்து விமர்சனம் வைக்கிறதுங்கிறது வேறு. ஆனால் வந்து அதில் வந்துட்டு ஒரு ஆபாசமாக பேசுவது, ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில் பேசுவது, ரொம்ப கொச்சையாக பேசுவது, இழிவுபடுத்தி பேசுவது, அந்த மாதிரியான பேச்சுக்களை வந்து தவிர்த்திடணும். இப்போ வந்து நம்ம வந்து நிறையா வந்து முற்போக்கு சிந்தனையில் நம்ம வளர்ந்துட்டு வரோம். நிறைய வார்த்தைகளை வந்து நம்ம மாற்றியிருக்கிறோம். ஊனமுற்றவர்களுக்கு வந்துட்டு உடல் ஊனமுற்றவர்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளின்னு கொண்டு வரோம். மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு வந்துட்டு திருநங்கைகள், திருநம்பிகள் இப்படிலாம் கொண்டு வர்றோம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு நம்ம வந்துட்டு அவங்களை வந்துட்டு எந்த விதத்தில் வந்துட்டு மனசு உடஞ்சிடக்கூடாதுங்கிறக்காக நம்ம வந்து நல்ல நல்ல புதிய வார்த்தைகளை கொண்டு வந்து அதை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா அதே போல் வந்து ஒரு மேடை பேச்சுங்கிறது ஒரு நாகரீகமாக இருக்கணுங்கிறதெல்லாம் கொண்டு வந்துடும். அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு ஒரு கட்சியின் முக்கிய பொறுப்பில் இருக்கவங்க கொஞ்சம் நம்ம வார்த்தைகளை வந்துட்டு என்ன நாகாக்க அப்படிங்கிற மாதிரி திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு, யாகாவராயனும் நாகாக்குன்ட்டு. அதே மாதிரி வந்து நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு சொல்லுக்கும் வந்து நீங்கள் தான் பொறுப்பாளிகள். அதனால் வந்து கொஞ்சம் பொறுப்போடு பேசுவோங்க. உங்கள் கட்சி தலைமையை சங்கடப்படுத்தாதீர்கள். நன்றி, வணக்கம்.